நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. பிஜேபியுடன் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மறைமுக உறவின் வெளிப்பாடு இது என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு என்னிடம் பதில் கிடையாது. பதில் என்கிட்ட இல்லை. நான் அப்படி சொல்லலை. பட் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஒன் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பாலிடிக்ஸ் லைக் தட். பாஜக எதிர்ப்பில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகளை இழிவுபடுத்தி அவர்களை பலவீனப்படுத்தி இருக்கக்கூடிய திமுக வெளிப்படையாக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இந்த ஒரு கட்சிக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ராஜ்யசபா சீட்டை தானமாக கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு போடும்போது அவருடைய மனநிலை 5-7 கிடையாது, அடிமட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு. ஆமாம், ஃபேஸ்புக் பதிவு 3 நாள் மேலே போட்டார்ல, ரொம்ப அழுகுற மாதிரி பேசினார்ல. அப்போ என்னென்ன சொல்லப்பட்ட எண்ணிக்கை 5. சிபிஐ, சிபிஎம், விசிகே 3 பேருக்கு 5. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஜாக்பாக்ட் தான் அடிச்சிருக்கு விசிகே. கடைசியாக அவங்க ஏன் தேமுதிக கொண்டு வராங்க? முதல்ல அவங்கள முடிச்சு அனுப்பிடணும்ல. பெரிய கட்சியில் அவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கல்ல, காங்கிரஸுக்கு கொடுத்தீங்க, தேமுதிக கொடுத்தீங்க. அப்போ தேமுதிக பெரிய கட்சி, முதல்ல அவங்கள தானே ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அவங்கள கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அப்போ பெருசாக இவங்களோட அதிகமாக கொடுக்க போகிறீங்க. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற யுத்தம், பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற யுத்தம்னு வாய்க்கழியே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் யாரை வளர்க்குறீங்க? பிஜேபி தான் நீங்கள் வளர்க்குறீங்க. தட் ஒன் சீட் இஸ் ஃபார் பிஜேபி. ஐ சேலஞ்ச், இட்ஸ் டிஎம்கேஸ் கிஃப்ட் டு பிஜேபி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். திமுக கூட்டணியில் திருமாவளவன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த வேலைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அப்படின்னும் போது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து ஒரு பயணம், கடந்த முறை 6, இந்த முறை 8 அப்படின்றத 2 வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஆனால் அதற்கான சிரமம் அப்படின்றது அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் எங்களுக்கு வந்து வேணும், 2028 எங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட் வேணுன்ற மாதிரியான நோக்கங்களோட உள்ளே போனவங்களுக்கு அதே ஒற்றை இலக்கம் தான் 8 தான் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கு 5 அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க நேற்று. தொடர்ந்து இந்த இழுபறி இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? 8 மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு. யாருக்கு? திருமாவுக்கே கூட ஓரளவு மகிழ்ச்சி தான். ஓகே, 10 கேட்டாங்க, 6 கேட்டவங்கள 5ல் சுருக்குனாங்க, 6 வச்சுருந்தவங்கள 4ல் சுருக்குனாங்க. அப்படி இருக்கும்போது 6 கேட்டால் 2 கம்யூனிஸ்ட்டுக்கு 5 கொடுக்கும்போது 6 வச்சுருந்தவங்களுக்கு 8 கொடுக்குறாங்கன்றது மகிழ்ச்சி. ஒரு வெற்றி தான். ஒரு வெற்றி தான், திருமாவுக்கு வெற்றி. மகிழ்ச்சி தான் போது யாருக்குன்னு கேட்டிங்க, நல்ல கேள்வி இது. திருமா கட்சியில் யதார்த்தம் புரிஞ்சவங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா மற்றவங்களுக்கு 6-5 ஆக்கும்போது இவங்களுக்கு 6-8 இருக்குது. அவங்க 10 கேட்டாங்க, பட் 8 கிடைச்சது உண்மையிலேயே வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் திமுக கூட்டணி கட்சிகளை வந்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது, வாயில் போட்டு விழுங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் 5 தான் கொடுத்தா. முதல்ல பேசப்பட்டது 5 தான். பலரிடமும் அவர் பேசியும், முதலமைச்சர் உள்ளிட்ட திமுகவின் அதிகார மையங்களிடம் அவர் பேசியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது 5 தான். அதன் பிறகு இன்றைக்கி அது 3 உயர்ந்து 8ன்றது உண்மையிலேயே வெற்றி தான். விவரம் அறிந்தவர்களுக்கு அது மகிழ்ச்சி தான். ஏன்னா வந்து கையேறு நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவரே வீடியோ போட்டார் 4 நாளைக்கு முன்னால், மனவேதனைன்னாரு. அதை பார்க்கும்போது எல்லாம் 5 தான் கிடைக்கும் போல் நான் நினச்சேன். அப்படி இருக்கும்போது 8 கொடுத்துருக்காங்க. இதான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அது அவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். அது வரைக்கும் 8ஐயும் அவங்க சிம்பிளில் நிற்க சொல்கிறாங்க, பானை சிம்பிள் தான் நினைக்கிறேன். அந்த அளவுலையும் அவங்களுக்கு மகிழ்ச்சி தான். மதிமுக மாதிரி 3 நில்லு 1 மாற்றி நில்லுன்னு சொல்லாமல் இருக்காங்க. அது ஒரு சிக்கல் இப்போ வருது. அவங்க போல கொள்கை வழி நிற்கிற கட்சி. இன்றைக்கி ஏடிஎம்கேல கூப்பிட்டாலும் போல, தாவேக்காக அவங்க போல. அவங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் ஏன் 6 கொடுக்காம 2 பேரும் இப்படி ஓரம் கட்டினாங்கன்றது புரிந்து கொள்ள முடியவில்லை. 6க்கு 4 வெற்றி, 6க்கு 2 வெற்றின்ற அடிப்படையில் அந்த 5 பார்க்க முடியல. அது அப்படி ஏதாவது அவங்க பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்படி அவங்க பார்த்தாங்கன்னா 6க்கு 4 ஜெயிச்சா மதிமுக எதுக்கு வந்து 4 மட்டுமே கொடுத்தாங்க? அதுலேயும் 3 உங்கள் சிம்பிளில் தானே நிற்க வச்சுருக்காங்க. உதயசூரியன் சிம்பிளில் நிற்கிறதும் நீ நிற்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். அப்படி பார்த்தா உனக்கு ஒரு சிம்பிள் தான், ஒரு சீட்டு தான் உனக்கு. 1ல் தானே மதிமுக, 1 தான் மதிமுக. அப்புறம் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? ஆகவே இது ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன். ஓகே, மேக்ஸிமம் நாங்கள் நிற்கணும். ஏடிஎம்கே 170க்கு மேலே நிற்கிறோம், நாங்களும் 170க்கு மேலே நிற்கணும்னு பார்க்குறாங்க அவங்க. வட இந்தியாவில் பிஜேபி எப்படி எல்லா கட்சிகளையும் கூட்டணி வைக்கிற கட்சிகளை கபலீகரம் செய்கிறதோ, விழுங்குகிறதோ, வாயில் போட்டுக்கொள்கிறது, அதுபோல் திமுக என்று கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது, விழுங்கி கொண்டிருக்கிறது, வாயில் போட்டு கொண்டிருக்கிறது. தப்பி பிழைத்தால் தம்பரான் புண்ணியம் என்று இவர்கள் தலைதெற்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகள்.
திரும்ப தப்பிச்சிட்டாரு. இல்லை இதில் தான் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் தான் 6ன்னு போயிட்டு முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் 5ன்னு அவர் எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு 5க்கு ஒத்துக்கொண்டது. ஆனால் திருமாவர்கள் விடாப்பிடியாக 8 வாங்கியிருக்காருன்னு போது இதில் என்ன நடந்திருக்கு? வாக்குறுதியை பற்றி பார்க்குறாங்க. சிபிஐ சிபிஎம்க்கு என்ன இருக்குது? ஓகே. ஆனால் மதிமுக தேமுதிக மட்டும் 0.4% தான் இருக்குது. தூக்கி அவங்களுக்கு நாளைக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடைசியாக தான் அவங்கள கொண்டு வருவாங்க. இன்றைக்கி சாயங்காலமே கூட கொண்டு வந்துருவாங்க. அவங்க திருமாவுக்கு அப்புறம் தான் அவங்க வராங்க. கடைசியாக அவங்களோட முடியுது, தொகுதி பங்கீடு அதோட முடியுது. ஏன்னா நேற்று ஏடிஎம்கே முடிச்சதோட இன்றைக்கி இவங்க முடிச்சாகணும். 1.75% 2 லெஃப்ட்டுக்கும் சேர்த்து அவங்களுக்கு மொத்தமே 10 சீட்டு தான். 1% இருக்க தேமுதிகக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. 2 லெஃப்ட்டையும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுறாங்க அவங்க. 0.4% இருக்க தேமுதிகக்கு ராஜ்யசபா ப்ளஸ் இப்போ எவ்வளோ 8ஆ 10ஆன்னு தெரியல, 9ஆன்னு தெரியல. ஓகே. அது என்ன லாஜிக்குன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம். அது அவங்க உரிமை. அது நம்ம ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. ஓகே. அடிப்படையில் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக வளர்க்குது. ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபாவை பிஜேபி கொடுத்துட்டாங்க. இல்லை, இந்த கூடுதல் மரியாதை, கூடுதல் கவனம், கூடுதல் சீட்டு எதுக்காகன்ற ஒரு ராஜ்யசபா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ராஜ்யசபா பிஜேபிக்கு போயிடுச்சு ஆல்ரெடி. யார் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும். குரூஷியல் சுச்சுவேஷன்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது தெரிந்தே திமுக செய்கிறது. பிஜேபியுடன் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மறைமுக உறவின் வெளிப்பாடு இது என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு என்னிடம் பதில் கிடையாது. பதில் என்கிட்ட இல்லை. நான் அப்படி சொல்லலை, பட் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஒன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பாலிடிக்ஸ் லைக் தட். பாஜக எதிர்ப்பில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகளை இழிவுபடுத்தி அவர்களை பலவீனப்படுத்தி இருக்கக்கூடிய திமுக வெளிப்படையாக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இந்த ஒரு கட்சிக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ராஜ்யசபா சீட்டை தானமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஆட்சியினுடைய பல பிரச்சனைகளை அவங்க தான் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. நிறைய கூட்டணி கட்சிகள் பேசலைன்றதை நம்மளே வந்து சொல்லியிருக்கோம். அப்படின்ற இடத்துல அவங்களுக்கு உரிய நம்பர்ஸ் கொடுக்காம இப்போ வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி. அது மக்கள்கிட்ட யார் கொண்டு போகிறது? பாதிக்கப்பட்ட இடதுசாரிகளே கொண்டு போக மாட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கணுன்ற நான் புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணிருப்பவர் காணக்கடவர், காதிருப்பவர் கேட்க கடவர்னார் இயேசுநாதர். குறைஞ்சபட்ச கண் பார்வையும் செவித்திறனும் உள்ளவன் இதை புரிஞ்சுக்கணும். பிஜேபி எதிர்ப்பில் திமுகவை விட உறுதியாக இருக்கக்கூடிய இடதுசாரிகளை பலவீனப்படுத்திட்டு தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற கட்சிகளை கொண்டு போய் நீங்கள் எடுத்தெடுப்பில் ராஜ்யசபா நல்லா கவனிங்க. இங்கே 10 சீட்டு கொடுக்கறத விட முக்கியம் ராஜ்யசபாவில் 1 சீட்டை நீங்கள் பிஜேபி கொடுத்துருக்கீங்க. விசுவாசமாக இருந்ததுக்கு தண்டனை 6 சீட்டில் இந்த 5 சீட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவங்க என்னெல்லாம் பேசினாங்க, எத்தகைய பெயரிட்டு அழைத்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அது கூட பரவாயில்ல, அப்படி பேசினவங்கள அரவணைச்சிக்கிறதுல. பட் ராஜ்யசபா சீட்டுன்றது பிஜேபிக்கு கொடுக்குற எண்ணிக்கை. அது ஓகே. அதை தாரவாக்குறாங்கல்ல. அப்ப திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு என்பது என்ன என்பதை இது கம்யூனிஸ்டுங்களுக்கு நல்லா தெரியும். கையேறு நிலையில இருக்காங்க. அவங்களால வாய் திறந்து பேச முடியாது. அவமானம் இல்லை. இன்னைக்கு திரும்ப 8 சீட்டு கொடுக்குறீங்க. நேற்று சண்முகத்துக்கு 5 சீட்டுன்றது குத்தும் இல்லை உள்ள உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி சிபி 5 வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களாவது பெரிய அளவில் போராட்டம் பண்ணல. இவங்க 4 நாளாக வந்து ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதம். 24 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் பார்ட்டி ஆஃபீஸில் கட்சியில் எதுக்கு பேபியெல்லாம் வந்திருந்தாரு. இந்த ஒரு சீட்டுக்கா 48 மணி நேரம் விவாதம் உன்னால் தக்க வைக்க முடியலையே. இந்த 4.5 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட் விதான அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் சுமதாங்கியாக இருந்தது இவங்க தானே. ஓரளவு போராட்டங்களை பண்ணாங்க, மறுக்கல. ஆனால் இன்னும் திறம்பட செயல்பட்டு இருக்கணும். உங்கள் பலத்தை தெருவில் காமிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி கேட்ட சீட்டு கிடச்சிருக்கும். அந்த எதிர்ப்பு இல்லாததுனாலேயே அதுவும் ஒரு காரணம். அழுகிற புள்ள தானே பால் குடிக்கும். எங்கெல்லாம் பிரச்சனை திமுக வருதோ கூடிய வரைக்கும் அங்கே போய் வந்து திமுக முட்டு கொடுக்கறது, ஜால்ரா தட்டுறது, காவடி தூக்குறது. திமுக காரனே அமைதியாக இருக்கும்போது நீ போய் ஜால்ரா தூக்குறது இல்லை. ஒருவேளை திமுக அரசின் மீதான விமர்சனங்களுக்கு தொலைக்காட்சி வாதங்களில் மற்றவங்களை விட முட்டு கொடுத்தது யார்? சிபிஎம் தானே, விசிகா தானே. இந்த 2 பேர் தானே கூப்பிட்டாங்க. இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் அதிகமாக கூப்பிடுவாங்க. சிபிஐ எல்லாம் அவ்வளோ கூப்பிட மாட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை லெனின் வருவார் சிபிஐலேருந்து. சிபிஎம்லேருந்து தான் வருவாங்க. அருணன் வருவார், கனகராஜ் வருவார், விசிகாலேருந்து வன்னியரசு வருவார், ஆளூர் ஷானவாஸ் வருவார். ப்ராமினென்ட் ஃபேஸஸ். ஆமாம். திமுக மீதான விமர்சனங்களுக்கு திமுக காரர்களை வெட்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் முட்டு கொடுத்தது, காவடி தூக்கியது, ஜால்ரா போட்டது யார்? இவங்கெல்லாம் தானே. அப்போ உங்களை மக்கள் எப்படி மதிப்பாங்க? நீங்கள் கலைஞர் பேரிலையும் ஜெயலலிதா பேரிலையும் கூட்டணின்றது தேர்தல் காலத்துக்கு மட்டும்தான். அந்த 15 நாள் முடிஞ்சோன்னே எதிர்த்து நிற்பாங்க. இன்றைக்கி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்டுட்டு அரசாங்கத்து மேலே வந்த பழிக்கெல்லாம் நீங்கள் சுமதாங்கியாக நின்னீங்க. இந்த அரசாங்கத்தில் செய்ததாக சொல்லப்படுகிற சாதனைகளுக்கு கிரெடிட் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளுக்கு மொத்த சொந்தக்காரங்க திமுக. கூட்டணி கட்சிகளுக்கு அதில் என்ன பங்கு இருக்குது? ஏன்னா நிர்வாகத்தில் இல்லை. அப்போ இது 2 கட்டானோட நிலைமை. சாதனைகளுக்கு பொறுப்பேற்றா வேதனைகளுக்கு நீ பொறுப்பேற்கணும். சாதனைகளுக்கு திமுகவும், சோதனைகளுக்கும், வேதனைகளுக்கும், அவலங்களுக்கும், அட்டூழியங்களுக்கும், அராஜகங்களுக்கும் கூட்டணி கட்சிகளும் தானே பொறுப்பேற்று நிற்குது. ஆனா கொள்கை கூட்டணிக்கு அது முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் பெரிய முக்கியம் இல்லைன்ற மாதிரி. இப்போ எதுக்கு நிற்கிற 234 கொடுத்துட்டு தெரிலன்னு இல்லைங்களேன்.
234 கொடுத்துறாங்க. எதுக்கு உனக்கு அசம்பிளி ரெப்ரஸன்டேஷன்? எதுக்கு இவ்வளவு இதெல்லாம் போராட்டம் வந்து மீசையில மண் ஓட்டலன்றது? அப்போ எதுக்கு போய் 48 மணி நேரம் வாதம் பண்ணுறீங்க? உள்ள குத்துது இல்லை, வெளியில் 1000 சால்ஜாப் சொல்லலாம். ஏங்க 6ஐயாவது மெயின்டைன் பண்ணியிருக்கணும் இல்லைங்க? எப்படி உங்க கேடரை நீ நம்ப வைப்ப? சார் இவ்வளவு போராடியும் திமுக அதை கொடுக்கலன்றத ஒரு பார்க்கணும் இல்லையா? அதுதாங்க நான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து இந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அது எனக்கு புரியுது. கொடுக்கறது நீ வாங்கிட்டு போகணும், உனக்கு ஆப்ஷன் கிடையாது. விஜய் நம்ப தகுந்த அரசியல்வாதி கிடையாது. இப்போ நீ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீ சரண்டர் தான் ஆகணும். கையேறு நிலை. சரி, இது ஒரு பாடமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என்னத்த பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னா 100 வருஷம் கட்சிக்கு இப்போ தான் பாடம் கற்றுக்கணும். திமுக பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்த கட்சிங்க இதெல்லாம். திமுக பிறக்கிறதுக்கு முன்னால் வந்த கட்சிகள் நீங்கள் மண்டிட்டு போய் நிற்கிறீங்கல்ல. யோசிச்சு பாருங்களேன். 6 சீட்டு 5 சீட் ஆக்கிறாங்க. அதில் கையெழுத்து போட்டு நீங்கள் வரீங்க. உங்கள் கூட அந்த கட்சிக்கு 8 சீட் ஆக்குறாங்க. எப்படி உங்கள் கேடரை நீ வந்து கன்வின்ஸ் பண்ணுவேன்? உங்கள் கேடர் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? அடிமையாவன். சாம்சங் தொழிலாளி சொன்னால மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இன்னும் மறுபடியும் இப்போ இன்றைக்கும் போராட்டம் இல்லை. இன்ன வரைக்கும் அவனுக்கு துரோகம் பண்ணதில்லை இந்த அரசு. சாம்சங் தொழிலாளி உனக்கு ஓட்டு போடுவானா? 10 ஓட்டு இருக்கட்டுங்க. அந்த 10 ஓட்டு உனக்கு வருமா? சண்முகம் வேணா கழுத்து போடலாம், அவன் ஓட்டு போடுவானா? சாம்சங் தொழிலாளி உனக்கு ஓட்டு போடுவானா? அப்போ உங்கள் கோர் ஓட் பேங்க்குக்கும் நீ துரோகம் பண்ணுறல. வேங்கவேல் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அங்கே இருக்க தலித்துக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? திரும்ப வேணால் போய் கழுத்து போடலாம். ஒன்று பிஜேபி ஃபேக்டர், அது திமுக வாழ வைக்குது. அது ஒன்றை வச்சு தானே வண்டி ஓடுது. வேறு எதை வச்சு வண்டி ஓடுது? சாதனைகளை வச்சா. சாதனைகள் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கைன்னா எதுக்கு 34 கட்சி 64 கட்சியை சேர்த்துக்கிறீங்க? ஒரு சீட்டுங்க. அது யோசிச்சு பாருங்களேன். கடந்த காலங்களில் இப்படி வந்து அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டதில்லை. கலைஞரோ ஜெயலலிதாவோ இப்படிலாம் இழிவுபடுத்தல. அவங்களும் இவ்வளோ இணக்கமாக போனது இல்லை இல்லையா? கூட்டணி கட்சியினருமே கூட இவ்வளோ தூரம் வந்து அவங்க கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் இந்த அளவுக்குலாம் போய் வந்து முட்டு கொடுத்தது கிடையாது. இல்லை, வைகோ அவர்களே நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நான் இந்த தடவை தேர்தலே நிற்கலன்னு கூட வந்து ஒரு வெளியேறி இருக்கு. அது 11 அவர் 11 அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஒரு 3 முறை இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. 4வது தேர்தலில் நீங்கள் அந்த கூட்டணியை போகிறீங்க. ஒரு சீட்டுங்க. அப்போ அதில் வந்து 16 26 தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா இவங்க எந்த பாதையில் போவாங்க என்னன்றதெல்லாம் பல சந்தேகங்களை தான் கிளப்பு. இன்றைக்கி 8 சீட்டு திருமாவுக்கு கழுத்தாகும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, எனக்கு கூட மகிழ்ச்சி தான். 6ன்றது 8 ஆயிருக்கு திருமாவுக்குன்னு. ஒரு தலித் பார்ட்டிக்கு, அதுவும் பிஜேபிக்கு விலை போகாத ஒரே பொது தொகுதிகள். பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலித் பார்ட்டி அவங்க தான் தேசிய அளவில். அவங்களுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக அவர் இருக்காருன்னு அது மகிழ்ச்சி. சிபிஎம் 5 சீட்டு, சிபிஐ 5 சீட்டு கொடுத்து இழிவுபடுத்திட்டீங்கல்ல. இப்போ அங்கே கேடருக்கு வந்து வருத்தம் இருக்கும்ல, ரணம் இருக்கும்ல. இல்லை சார், அதில் ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும்ல சார்? 5 தான் அப்படின்றதுல ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும். என்ன பெரிய கணக்கு நான் கேட்குறேன். உங்களை கூட தானே நிற்கிறாங்க அவங்க. 170ன்றது வந்து இப்போ நேற்று வந்தவங்களுக்குலாம் தூக்கி கொடுக்குறல, அந்த கேள்வி வரும்ல. அது என்னது இது? பட் இவங்களோட தப்பு வந்து நம்பர்ஸில் அளவுக்கு அடித்து பிடுங்குற அளவுக்கு இவங்களுக்கு வல்லமை இல்லை. தனியாலாம் ஒன்றும் நிற்க முடியாது, இவங்க புறக்கணிக்கவும் முடியாது. ஓகே, திமுக இல்லைன்னா தேர்தல் காலத்துக்கு இவங்களால போக முடியாது. இல்லை, நம்பர்ஸ் இல்லைன்ற அதிகமாக கொடுக்கும்போது அந்த தோல்வி அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி நகரும் அப்படின்ற ஒரு பயம்லாம் சும்மா கதை. அதெல்லாம் நீங்கள் நிற்கிற தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்களா? அது என்ன? அப்போ எதுக்கு சின்ன கட்சியை சேர்த்துக்கிறேன்? நீ தனியாக ஜெயிச்சுட்டு போயேன். நீ தான் வீராதி வீரன் சூராதி சூரன் இல்லை. எல்லா பெரிய கட்சிக்கும் சின்ன கட்சி தேவை, எல்லா சின்ன கட்சிக்கும் பெரிய கட்சி தேவை. அது சின்னவன் பெரியவன்ற வார்த்தை ஜாலங்கள் வந்ததுனால அது ரொம்ப அவலம். 35 பாஸ்க்கு வாங்கினா பாஸ், நீ 34 அவன் 1 மார்க்கு. அவன் தனியார்னா 1 மார்க்கு அவன் போயிடுவான், ஸ்கூலை விட்டு போயிடுவான், கொளுத்து வேலை செய்கிறதுக்கு மாடு மேய்க்க போயிடுவான். நீ 34 வாங்கி என்ன பண்ணுவேன்? நீ பாஸ் பண்ண முடியாது. நீ கொளுத்து வேலைக்கு போவியோ, மாட்டு மேய்க்க போறியோ, உக்காந்துருக்க வேண்டியதான் நீ ஸ்கூலில். அப்படியே இப்போ அவன் இல்லைன்னா நீ இல்லை. நான் என்ன சொன்னேன், ஒரு 10 சீட்டுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்து இந்த தடவை எங்களுக்கு 10 கேட்குறாங்க, இல்லை முடியாது உங்களுக்கு 7 சீட்டு தான் 6 சீட்டு தான்னா கூட புரிஞ்சுக்கலாம். கொடுத்ததே 6. அந்த 6 வாங்குறதுக்கு என்ன போராட்டாங்க தெரியுமா? ஐயோ கொரோனா காலத்தில் 5 சீட்டுக்கு மேலே இல்லைன்னு அவங்க தான் வழக்கம் போல் எதுனாலும் ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதம் நடத்துவாங்கல்ல. 2 நாளில் மாஞ்சி பேசுகிறாங்க, விடிய பேசுகிறாங்க. கடைசியில் சீதாராம் யெச்சூரி வந்தார், செத்து போட்டார். அவர் வந்து உக்காந்து பேசி, சரி என்ன தான் உங்களுக்கு ஆப்ஷன், ஒரு சீட்டுக்காக எங்கே போவீங்கன்னு அவர் ஸ்டாலின்கிட்ட பேசி ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தார். இந்த தடவை எம்ஏ பேபி அதை வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தாங்க, பேபிக்கும் அவங்க அல்வா கொடுத்துட்டாங்க. இல்லை சார், இவ்வளோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 5 தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்லை எங்களுக்கு முடியாது 6 தான் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் உள்ளே போயிட்டு வந்துட்டு இல்லை முதலமைச்சர் வேண்டுகோளுக்கு என்னங்க நாங்கள் மறுபடியும் பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 5க்கு வந்து ஓகே சொல்கிறதுன்றது. வேறு எங்கே போவாங்க? அவங்க முடியாதுன்றதை கண்ணியமாக சொல்லிட்டாங்க. முதல்ல யார் போனாலும் பேச்சுவார்த்தை குழுக்கிட்ட பேசுங்க. நாங்கள் 4 தடவை பேசுனாங்க, படிங்கல. இப்போ சிஎம்ஏ கேட்குறான் போது, சரி சிஎம் கேட்குறான் போது வேறு வழி இல்லை. சரி உனக்கு என்ன ஆப்ஷன்? இப்போ இல்லை, ஒரு சீட்டு தானே சார் அவங்க. அதுதான் எனக்கும் புரியல. இவங்கள்ட்ட இருந்து கேட்கக்கூடியது ஒரே ஒரு சீட்டு. அதே நம்பர் ஏன் தெரியுமா? ஒரு சீட்டு அது குறைஞ்ச 3/4 சீட்டு 1/4 சீட்டு 1/2 சீட்டு கேட்க முடியாது. கேட்டால் அதையும் கொடுப்பாங்க. திமுகவில் இருந்துச்சு 1/4 சீட்டு இந்த கட்சிக்கு வச்சுக்கோ, 1/2 சீட்டு அவனுக்கு வச்சு பண்ணுவாங்க. அது இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா திமுக அதையும் ஆஃபர் பண்ணும், இவங்களும் தோழர்களும் அதை வாங்கிப்பாங்க. ஒரு சீட்டுன்றத டினாமினேஷன் கணிதத்தில் அது இருக்கிறதால 1
அதுக்கு குறைஞ்சி நீ 3/4 சீட்டு 1/4 சீட்டு அரை சீட்டு அரை 3/4 சீட்டு 1/4 அரை சீட்டு ஏதாவது ஒரு டினாமினேஷன் ஒரு வாய்ப்பு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கணிதத்தில் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா சத்தியமாக திமுக அதை ஆஃபர் பண்ணும். நீ அரை சீட்டு வச்சுக்கோ, அவனுக்கு அரை சீட்டு கொடு, கண்டிப்பாக அதுவும் வரும். அது இல்லை, அதனால ஒரு சீட்டு கொடுத்து நீங்கள் கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் பாதி இந்த கம்யூனிஸ்ட் பாதி பாதியாக பிரிச்சுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை இது என்னங்க அரசியல் இது அத்தனைக்கும் காரணம் 5 வருஷமா நீ எதிர்கட்சியாக செயல்படலை. இதுதான் அதுதான் கேள்வி. நீ அக்ரெசிவாக நடுங்க வைக்கிற போராட்டங்களை நடத்தி இருந்து ஆப்ஷன் இல்லை இருக்கு எனக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது ஒன்றும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, அசம்பிளி எலெக்ஷன் தான். கடைசி தருணங்களில் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அழுகுற புள்ள தான் பால் குடிக்கும். ஏங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வரலாறுலேயே 6 சீட்டு கிடையாதுங்க, 8, 10, 12 தான் அவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு 21 அந்த தவறான ட்ரெண்டு செட் ஆச்சு. எது 6ன்றது இப்போ 5 ஆயிடுச்சு. அடுத்த எலெக்ஷனில் அது 4 ஆகும். எழுதி வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்லணும். 4 மட்டும் இல்லை, எங்கள் சிம்பிளில் நின்றுன்னு சொல்லலாம். ஏன் நடக்காதுன்னா நீங்கள் சொல்லாதீங்க, கண்டிப்பாக நடக்கும். இல்லை பர்செப்ஷன் வைஸ் கூட விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இல்லைன்னா திமுகவுக்கு பெரிய இழப்பு, ஒரு வெற்றி வாய்ப்பை இழப்பாங்க. பிஜேபியோட எதிர்ப்பில் அவங்க வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கும்னு இவ்வளோ கையில் வச்சிருந்தும் 6க்கும் 5க்கும் வந்து நிற்கிறாங்கன்றது அவங்களுடைய கேடர்ஸ்க்கே ஒரு பெரிய கேடர்ஸ் உள்ள டிமாரலைஸுங்க. ஆனால் அவங்க வெளில காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. விசிகாவே டிமாரலைஸ் தான். பெரிய அளவில் கேடர்ஸ் கிட்ட வந்து பல பேர் பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க. இவ்வளோ தூரம் எங்களை வந்து வச்சு செய்கிறாங்க திமுகன்ட்டு. எனவே பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு 8ன்னு தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. 6லேருந்து 8 தப்பிச்சுக்கிட்டாங்க. திரும்பி பார்த்தா சிபிஎம் சிபிஐ 6க்கு 8 பெட்டர். இவங்களுக்கு 6 5 ஆக்கியிருக்காங்களே. நீங்கள் ஒரு சீட்டு குறைக்கிறதுன்றது உளவியல் ரீதியாக டிமாரலைஸ் அது எந்த கட்சிக்குமே இருக்கிறத புடுங்கிறதுன்றது. அப்போ கிட்டத்தட்ட அந்த கட்சி அதில் பெரிய அளவுக்கு அவங்க இதாகலன்ற மாதிரி தானே ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை, வெற்றி வாய்ப்பு இல்லை, தகுதி இல்லைன்றதான் அது. அப்படி பார்க்கும்போது தலை தப்புனா தம்பராம் புண்ணியன்னு விசிகா தப்பிச்சிருச்சு. அதனால தான் சொன்ன மகிழ்ச்சின்னு. நீங்கள் யாருக்கு மகிழ்ச்சி? நீங்கள் விசிகாலே விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மகிழ்ச்சியிலே 4 எம்எல்ஏ இருக்காங்களே அவங்களுக்கு பெருமகிழ்ச்சி. தப்பி தவறி அலையன்ஸ் போயிடுச்சுன்னா அவங்க கதை எங்கே போவாங்க? 4 பேரும். அது 4 பேரும் ரொம்ப திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமானவர்கள். அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இது மகிழ்ச்சின்னு யார் கேட்டிங்கன்னா ஆளுர் ஷானவாஸ், பாலாஜி, சிந்தனை செல்வன், இன்னொரு நண்பர், 4 பேருக்கும் மகிழ்ச்சி. கேடருக்கு மகிழ்ச்சியான்னு கேட்டிங்க, $1 மில்லியன் கொஸ்டின். அவங்க எழுதக்கூடிய சமூக வலைதள பதிவுகள் ட்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலவரம் என்னன்றது உங்களுக்கு புரியும். சிறிய மீன்களை பெரிய மீன் விழுங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடியே தயார்படுத்திட்டாரா திருமாவளவன் அவர்கள்? அதான் அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் அதுதானங்க போட்ட வீடியோ போட்டு தயாரித்து 12 சீட்டுங்க. அவர் எதிர்பார்த்தது 12 சீட்டுங்க. 12 கேட்டால் 10 கொடுப்பாங்க, 10ல் வச்சிடலாம்னு நினச்சார் அவர். பட் அது போன வாரம்லாம் 5க்கு மேலே இல்லைன்னு தான் அவருக்கு சொன்னாங்க. 5க்கு மேலேயே? ஆமாம், அவருக்கு பேச்சு ஆரம்பிச்சதே 5 தான். அதனால் போன அந்த பதிவு போடும்போது அவருடைய மனநிலை 5, 7 கிடையாது. அடிமட்டத்துலேருந்து ஆரம்பிச்சு. ஆமாம், ஃபேஸ்புக் பதிவு 3 நாள் மேலே போட்டார்ல, ரொம்ப அழுகுற மாதிரி பேசினார்ல. அப்போ என்னென்ன சொல்லப்பட்ட எண்ணிக்கை 5. சிபிஐ, சிபிஎம், விசிகே 3 பேருக்கு 5. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஜாக்பாட் தான் அடிச்சிருக்கு விசிகே. 5க்கு 8. 5க்கு 8 பெரிய விஷயம். நீங்கள் 6லேருந்து 8 உளவியல் ரீதியாக அது வந்து ஒரு பொனன்ஸா தானே. இப்போ 8 வாங்கிட்டா ஒரு கெத்தா சுற்றலாமா சார்? நாங்கள் 8 சீட்டு வாங்கி கெத்தா சுற்றலாமோ இல்லையோ 5 இல்லைன்ற மகிழ்ச்சியில் சுற்றலாம். ஏன்னா கொடுக்கப்பட்டது 5 தானே. அவருக்கு தெரியும் அது என்ன கதை. என்ன இல்லை, எனக்கு ஒரு கேள்வி. காங்கிரஸ் 28 வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை அங்கே போயிட்டு இருந்துச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் அவங்கள அதுக்கு இவர் வேதனை தெரிவிச்சிருந்தாரு. நீங்கள் வந்து இப்போ கேளுங்க, தாயுமானவர் முதலமைச்சர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் 5 போது அவங்களுக்குள்ள எதுவும் இதாகுமா? இது மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி. இல்லை சார், 28 பரவாயில்ல, 25க்கு 28, 6க்கு 8. ஆனால் நமக்கு மட்டும் 6க்கு பதிலாக 5 அவங்களுக்கும் 4. அவங்களுக்கு பரவாயில்ல, வைகோ 4. வைகோக்கு என்ன 4? வைகோ அதிகம் சந்தோஷமா. வைகோக்கு 1 தான் ஆக்சுவலாக. 1 தான். வைகோக்கு 4 இல்லை, வைகோக்கு 1. 3 பிடிங்கிட்டாங்க. 3 பிடிங்கிட்டாங்க. போன தடவை வைகோக்கு சைபர். நீங்க அப்படி பார்க்கும்போது வைகோ ஏறி இருக்கு. இல்லை, வைகோக்கு ஆக்சுவலாக பூஸ்ட் பொனன்ஸா தான். போன தடவை ஏங்க இன்னொரு கட்சி சிம்பிள் நீ நிற்கிறப்போ அப்பயே உன் கட்சி போயிடுச்சுங்க. உன் கட்சி காலாவதி ஆயிடுச்சு. இப்போ எப்படி தெரியுமா? நீ அந்த எம்எல்ஏ சீட் அவங்க போடும்போது அந்த கட்சியில் உறுப்பினர் ஆகணும். அந்த உறுப்பினர் படிவத்தில் கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவரோ சைன் பண்ணணும். அப்போ நீ திமுக. ஆமாம், நீ மதிமுகன்னு எப்படி சொல்லிப்ப? தான் சிம்பிளில் சின்ன கட்சிகளை நீக்க பெரிய கட்சிகள் வலியுறுத்துவதே ஒரு அரசியல் அராஜகம். திமுக பண்ணுது, அதிமுக பண்ணுது, பிஜேபி பண்ணுது. இங்கே அதிகப்படியாக திமுக இருக்கிறதெல்லாம் திமுக பேசும். ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே போய் வந்து மதிமுகன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவங்க டிஎம்கே எம்எல்ஏ. இது வந்து சட்ட ரீதியாக இது ரொம்ப தப்புங்க. இது அரசியல் சாசனப்படியும் தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. கேஸ் போட்டான் 16லயோ என்னமோ 21லயோ யாரோ 2-3 பேர் கேஸ் போட்டாங்க ஹைகோர்ட்டில். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது ப்ராக்ரஸ் ஆகலை. ஏன்னா எல்லா பெரிய கட்சிகளுமே இது வந்து
வசதியாக இருக்குது சின்ன கட்சிகளை விழுங்கிறதுக்கு. நீ அவன் சிம்பிளில் போய் நிற்கிறதுன்றது வசதியாக இருக்குது உங்களுக்கு வந்து. அந்த லூப் ஹோலை அடைக்கணும். ஆக்சுவலாக அந்த லூப் ஹோலை அடைக்கணும். அவன் தனி கட்சி நடத்துகிறான், அவனை கொண்டு வந்து ஏன் சிம்பிள் நிலைன்றது மாதிரி என்ன ஒரு அராஜகங்க இது. தார்மீக முறையில் பார்த்தாலே இது எவ்வளோ பெரிய ஒரு எத்திக்கலாக பார்த்தா இது எவ்வளோ அசிங்கம் இது. நான் கேட்குறேன், எப்படி இது சாத்தியப்பட்டது? நம்ம சிஸ்டத்துக்குள்ளே இருக்க பெரிய கோளாறு இது. அவன் சிம்பிள் தான் நிற்கணும், அப்படி உன் சிம்பிளில் நிற்கணும். அதையும் வெக்கமே இல்லாமல் கொண்டு வந்து 4 சீட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு காமிக்கிறாரு. சார் உங்களுக்கு 1 சீட்டு தான் சார் ஒதுக்கியிருக்காங்க, 3 சீட்டு அவங்களுக்கே ஒதுக்கிட்டாங்க. 3 உதயசூரன் சின்னத்துலையும் 1 எங்கள் சின்னத்துலையும் பண்ணுறாரு வைகோ. எவ்வளோ பெரிய அனுபவசாலி அரசியல்வாதிங்க அவர். 60 ஆண்டு கால மக்களவை பார்லிமெண்டேரியன், 50 வருஷமாக பார்லிமெண்டேரியன் அவர். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுங்க அவருக்கு. எத்தனை பிரைம் மினிஸ்டரை பார்த்துருப்பாரு, எத்தனை கவர்மெண்ட்டை பார்த்துருப்பாரு, எத்தனை போராட்டங்கள். அதில் அடாவடி நிறையா இருக்கும், அது வேறு விஷயம். பட் எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். எங்களுக்கு 4 சீட்டு ஒதுக்கிட்டாங்கன்றார். எனக்கு செம்ம சிரிப்பு பார்த்தோன்னே. இது தண்ணியே ஏமாற்றி, கட்சிக்காரனை ஏமாற்றி, ஊரையே ஏமாற்றி 1 சீட்டு தான் ஒதுக்கியிருக்கான். 3 சீட்டு அவங்களுக்கே ஒதுக்கினாங்க. இந்த 1 சீட்டு திமுக கேட்டால் திமுகவில் அழகாக இந்த திமுக நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னேன். அவர் சொன்னார், சார் எல்லாம் கரெக்டு, போன தடவை விட உங்களுக்கு நாங்கள் கூட கொடுத்துருக்கோன்னாரு. எப்படிங்க என்ன சார்? போன தடவை அவங்க 6 சீட்டு எங்கள் சிம்பிளில் நின்னாங்க சார், இப்போ 1 சீட்டு கொடுத்துருக்கோம். 1 சீட்டு ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக அவங்களுக்கு கூட தான் சார் கொடுத்துருக்கோன்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இல்லை அது உண்மைதான். நான் சொன்னேன், சார் நீ சொல்கிறது உண்மைதான் சார். ஆர்மிக ரீதியாக பார்த்தா அது உண்மைதான். இல்லை ஃபேக்சுவலாக அது உண்மை. அது இல்லைங்க, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபேக்சுவலி இட்ஸ் கரெக்ட். ஆமாம், ஃபேக்சுவலி தட்ஸ் த ட்ரூத். லாஸ்ட் எலெக்ஷனில் எம்டிஎம்கேக்கு 0, இந்த எலெக்ஷனில் 1 சீட்டு. அது படிப்படியாக முன்னேறும். அடுத்த எலெக்ஷனில் 2 சீட், அப்புறம் 3 சீட் அப்படி வரும். துரை வைகோ பேசி ஏதாவது அடுத்தடுத்த எலெக்ஷனில் ஏதாவது வாங்கலாம். ஆனால் ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இடஒதுக்கீட்டில் ஒரு இது தொகுதி ஒதுக்கீட்டில் இழுபறி அப்படின்றத ஒரு கேள்வியாக தானே பார்க்கப்படுது. இங்கே இந்த பக்கம் பாஜக இது ரொம்ப ரொம்ப ஒரு திமுகவுடைய மேலாதிக்க பெரியண்ணன் ஆணவ போக்கு தாங்க இது. ஏன்னா ஒன்றும் அவங்கெல்லாம் வந்து 5 சீட்டு 10 சீட்லாம் கூட கேட்கல. லாஸ்ட் டைம் கொடுத்தது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுல ஒன்றும் வந்திருக்க போதில்லை. ஒரு பாலிசி வைஸ் லாஸ்ட் டைம் கொடுத்தது தான், யாருக்கும் கூடவோ குறையவோ கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்கேன். இல்லை, அதில் ஒரு விஷயம், நாங்களும் குறைச்சிக்கிறோம் நீங்களும் குறைச்சிப்போம். அது வந்து நாங்கள் நீங்கள் 160 நிற்கிறீங்க, 170 நிற்கிறீங்க, அதில் 5 குறைச்சா கூட பெரிய நம்பா. நான் இது நரிமூலன்னுவாங்க. 170 நிற்கிறவன் 5 குறைச்சிட்டு 165, 6 குறைச்சி வச்சிருக்கவன் 5 வச்சுக்கோன்றது இதுக்கு பேர் தான் நரி தந்துடும்னுவாங்க. இவங்க வந்து இவங்க இன்னொன்று பண்ணியிருக்கணுங்க. இவங்க வந்து ஜாயிண்ட் பார்கெனிங் பண்ணியிருக்கணும். அந்த ஒற்றுமை இல்லை, அந்த ஒற்றுமை உங்களுக்குள்ள இல்லை. அந்த மக்கள் நல கூட்டணி ஒற்றுமை இல்லை, அந்த ஒற்றுமை உங்களுக்கு இல்லை. நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம், ஆனால் இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதிகபட்சம் போச்சுன்னா நாங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறோம், தியாக சொன்ன மாதிரி நாங்கள் போட மாட்டோன்றது. அது ஒரு மாரல் ப்ரெஷரை டிஎம்கேக்கு எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒன்றும் கூட கேட்கல, ஒன்று 1 சீட்டு கூட கேட்கல. லாஸ்ட் டைம் கொடுத்ததை கொடுங்க. திமுக பிஜேபியை தோக்கடிக்கிறதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. பட் இவங்க 2-3 விஷயம் கார்த்தி. ஒன்று, இந்த 5 வருஷம் இவங்க செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இல்லை, செயல்பட வேண்டிய அளவுக்கு இவங்க செயல்படலை. 2வது, வெவ்வேறு விதமான சமரசங்களை இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் செய்து கொள்ளுகிறார்கள். ஓகே, அதெல்லாம் இதுக்கு காரணம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஒரு கரையுது அப்படின்ற ஒரு புரிதலாமா என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, கரைஞ்சே போச்சு சார். 5 சீட்டுன்றது லெஸ் தென் 2%. 234 தொகுதியில் 5 சீட்டுன்றது 2% கீழே. நீ 2% கீழே போட்டி போட்டா என்ன, போடாட்டி என்ன? அதுக்கு இவ்வளோ வாதம். ரெப்ரசன்டேஷனாக 2% தான். அது 2ல் பாதித்தோ எப்படி 5ல் 3 காலி ஆக போகுது. ஓகே, 5 நீ ஜெயிக்க போகிறது இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. சரி, நீங்கள் 234ல் 5 சீட்டுன்றது 2%. 2% கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன இருக்குது? நான் கேட்குறேன். கண்டெஸ்ட் பண்ணாமலே இருந்துட்டு போங்க. ஒரு எம்எல்ஏ போய் நான் புரட்சி வெடிக்க போகுது உங்களுக்கு. திரும்ப நம்ம அங்கே எங்கே வரோன்னா, இப்போ தேமுதிகவுக்கு ஒரு வேளை அவங்க 6ஓ 7ஓ கொடுத்தாலே அது இவங்களெல்லாம் வந்து ஒரு அங்கே தான் இருக்குது கேட்ச். கடைசியாக கொண்டு வராங்க 9 சீட் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இன்னும் அழுத்தத்தை, வருத்தத்தை, கோபத்தை, கையறு நிலை, இது ஒன்றும் இவங்க பண்ண முடியாது. அடிமையின் கோபம் அது. புதுமை பித்தனோட ஒரு சிறுகதை வரும், அடிமையின் கோபம். இது அடிமைகளின் கோபம். அடிமைகளுக்கெல்லாம் கோபம் கொள்வதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. உரிமையே கிடையாது. உரிமையே கிடையாது. செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான், அல்லெடுத்து காக்கினன் காவாக்கால்னு நான் வள்ளுவன். கோபம் செல்லுபடியாகக்கூடிய இடத்துல காமிச்சினா தான் அதுக்கு மரியாதை. செல்லுபடி ஆகாத இடத்துல நீ கோபத்தை காமிச்சா என்ன, காமிக்காட்டி என்ன? செல்லெடுத்து காப்பான் சிலங்காப்பான், அல்லெடுத்து காக்கினன் காவாக்கால் என்ன? மாதிரி இது இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன வெயிட், நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். கடைசியாக அவங்க ஏன் தேமுதிக கொண்டு வராங்க?
முதல்ல அவங்கள முடிச்சு அனுப்பிடணும்ல. பெரிய கட்சியில் அவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கல்ல, காங்கிரஸுக்கு கொடுத்தீங்க, தேமுதிக கொடுத்தீங்க. அப்போ தேமுதிக பெரிய கட்சி, முதல்ல அவங்கள தானே ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அவங்கள கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அப்போ பெருசாக இவங்கள விட அதிகமாக கொடுக்க போகிறீங்க. இல்லை சார், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இவங்களை விட அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்களா? ரொம்ப தேமுதிக ரொம்ப இவங்கெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடுறாங்க, கடைசியாக தேமுதிக போகிறாங்க அப்படின்னா அப்போ தேமுதிக ஒரு டிஎம்கேவோட சாய்ஸ், அது தேமுதிகவோட சாய்ஸ் இல்லை. தட் இஸ் டிஎம்கேஸ் சாய்ஸ். நீங்கள் கடைசியாக வாங்கன்றது, நீங்கள் வாங்க கடைசியான்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க கேட்குறாங்க. என்ன பர்சன்டேஜ் அவங்களுக்கு? 0.4%, 1% இருக்குது திருமாக்கு. 2 லெஃப்ட்டும் சேர்ந்து 1.75. அப்போ யார் லீஸ்ட்டோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. தட் டூ நான் பர்சன்டேஜை வச்சு கூட சொல்லலைங்க. சின்ன கட்சி பெரிய கட்சி நம்ம இழிவுபடுத்தலை, யாரையுமே படுத்தலை, இன்க்ளூடிங் டிஎம்டிக்கே நம்ம இன்சல்ட் பண்ணல, கண்டிப்பாக பண்ணல. பட் அவங்களோட பொலிட்டிக்கல் க்ரெடென்ஷியல்ஸ் என்ன? இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற யுத்தம், பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற யுத்தம்னு வாய்க்கழியே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் யாரை வளர்க்குறீங்க? பிஜேபி தான் நீங்கள் வளர்க்குறீங்க. தட் 1 seat is ஃபார் பிஜேபி. a challenge. இட்ஸ் டிஎம்கேஸ் கிஃப்ட் டு பிஜேபி. ஆகவே இது இவர்களுக்கு ஒரு வலியை கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது என்னென்னா, இன்றைக்கி திரும்ப முடிஞ்சிச்சு, அனைமா இன்றைக்கி சாயங்காலமே முடிஞ்சிடும். தேமுதிக தவறும் பட்சத்தில் நாளை காலையில் முடிச்சுடுவாங்க. we have to wait. 8க்கு பதிலாக 9 அல்லது 10 கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பிரமாதம். அட்லீஸ்ட் 8ஓட நிறுத்தினா கூட கொஞ்சம் அப்படி தன்னைத்தானே இடதுசாரிகள் தோழர்கள் வந்து சமாதானப்படுத்திக்கலாம். இல்லை சார், 2 சீட்டு கொடுத்தா வைகோ அவர்கள் பார்ப்பாரு. வைகோ இல்லை சார், 2 சீட்டு கொடுத்தா வைகோ அவர்கள் பார்ப்பாரு, 5க்கு மேலே கொடுத்தா கம்யூனிஸ்டுகள் பார்ப்பாங்க, 8க்கு மேலே கொடுத்தா திருமாவளவன் பார்ப்போம். 9 சீட்டு கொடுத்தா கூட வந்து அது வந்து நல்லதொரு பரிசு. விசுவாசமாக திமுகவுக்கு இருந்ததற்கும் மதச்சார்பின்மையில் ஒழுங்காக இருந்ததற்கும் திமுக கொடுக்கக்கூடிய பரிசு, தேமுதிக கொடுக்கக்கூடிய கூடுதல். தேமுதிக எப்படி இந்த பிஜேபி எதிர்ப்பை வெளிக்கொண்டு வர போறாங்க? எப்படி இந்த இவங்களோட சேரும்போது பிஜேபி எப்போ எதிர்ப்புன்றது அவங்களுக்கும் சேருது இல்லையா? அவங்க எப்படி பிஜேபி எதிர்ப்பு? லிப் சர்வீஸாக இருக்கும், உதட்டளவில் இருக்கும். எங்கே அளவுகோல்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே தங்களுடைய பிஜேபி எதிர்ப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே அவங்க நிரூபித்தாலும் நிரூபிக்காட்டியும் டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் முக்கியமான விஷயங்களில் பிஜேபியோட அரசியல் முன்னெடுப்புகளை முறியடிப்பார்கள், சட்டசபைக்குள்ளேயும் வெளியிலையும். உண்மையான பரிசோதனை, உண்மையான பரீட்சை டெஸ்ட் எதுன்னா, நாட் ஆசிட் டெஸ்ட் ஆர்டினரி டெஸ்ட்டு ராஜ்யசபாவில். அடுத்த 6 மாதங்கள் அல்லது 1 ஆண்டு காலத்தில் முக்கியமான மசோதாக்கள் வரும்பொழுது தேமுதிக பிரதிநிதி இந்தியா கூட்டணி சார்பாக வாக்களிக்கிறாரா அல்லது பிஜேபிக்கு சாதகமாக வாக்களிக்கிறாரா? அவர் வாக் அவுட் பண்ணாலுமே அது பிஜேபிக்கு சாதகமானது. உண்மையான அளவுகோல் என்பது அது. அவர் அவங்களுக்கு சாதகமாக வாக்களித்தால் திமுக கொடுத்த பரிசு பிஜேபிக்கு என்பது நன்றாக உலகத்துக்கு தெரிய வரும். இந்த விஷயத்தை அப்படி தான் பார்க்கணும். ஓகே, கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு